Hi families, welcome back to our channel. ரொம்ப கேப் விட்டு வீடியோ போகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு டைம் வந்து அவ்வளோவா கிடைக்கல, வீர ஒர்க் போயிட்டு வரவே நேரம் சரியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னென்னா அது வந்து ஒரு ப்ராங்க் தான். என்ன ப்ராங்க்னால், நாங்கள் லவ் பண்ணும்போதே வந்து வீரா வந்து வீராட்ட கேட்பேன், வீராமா நான் ஒர்க் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். வேலைக்கெலாம் நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ இருந்து இப்போ வரையுமே அப்படி தான். சரி, இப்போ வந்து ராகவ் குட்டியாக வந்துட்டான், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும்ல, அதனால் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு வீராட்ட கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து வீராகிட்ட சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். இந்த கண்டென்ட் வந்து ஒரு சிஸ்டர் பிரதரான்னு தெரில, ஆனால் மெசேஜ் பண்ணிங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ, அவங்களுக்காகவும் எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யார் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ளீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா வந்து எப்படி ஒர்க் வேணாம் தான் சொல்லுவான், கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவான். சரி, என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபேமிலிஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, வீரா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். வீட்டுக்குள்ளே அந்த கிச்சனில் ராகவ் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நான் வீராவை வந்து கடைக்கு போக சொல்ல போகிறேன். ராகவுக்கு வந்து சாப்பாடு இட்லி வாங்கிட்டு வா அந்த மாதிரி சொல்லி கடைக்கு அனுப்பிவிட போகிறேன். ஏன்னா அவனை அனுப்பிவிட்டால் தான் மொபைலை வந்து செட் பண்ண முடியும். அதனால் வீராவை எப்படியா சொல்லி வெளியில் கடைக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் மொபைலை செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோக்குள்ள வரேன். ஓகே ஃபேமிலிஸ், வீரா வந்து கடைக்கு அனுப்பியாச்சு. ராகவையும் கூட்டிகிட்டே போயிட்டான். அப்போ தான் ராகவ் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டான் அவன் இருந்தால், அதனால் அவனை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு கீழே வீட்டு கீழே இட்லி கடை இருக்குது, அங்கே தான் போயிருக்கான். இப்போ வந்துடுவான், உடனே கூட வர வாய்ப்பு இருக்குது. இட்லி வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ ஓகே, நம்ம வந்து ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வச்சிருக்கியா? இட்லி 10 நிமிஷம் ஆகும் கழுத. அவனங்க தம்பியா ஆஜி வந்தாங்க. நல்லா வச்சிருக்கா? இப்பதான் வச்சிருக்க. திரும்ப பாருங்க, வழி விட நல்லா வச்சிருக்கியா பாப்போம். நல்லா தான் வச்சிருக்க. என்னாலும் நீ தாண்டி என்னோட ரசதி, பொன்னாட்டம் நெஞ்சோட வப்பேனை காப்பாத்தி.
மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு, என்னதான் செய்யணும் தெரியல. சரி ஒன்று சொல்லணும். நீங்க அழக்கூடாது, தண்ணீர் வந்தா கூட தெரியாது தெரியாது. ம் இது கட்டிலே உட்காரக்கூடாது, சேரை போட்டு உட்காந்துக்கிறேன். ராகு சேரை போட்டு எடுத்துட்டு விழுந்துருச்சு. அதான் இங்கே இந்த வீடியோ பார்த்துக்கியா? சொல்லணும். எந்திரி சொல்லியா தங்கம்? நீ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சா சொல்ல முடியும், அப்ப படுத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன் நான். நீதாண்டி என்னோட ராசாத்தி. காலில் விழு, விழுச்சில காலில் விழு. காலில் விழ மாட்டேன். ஃபர்ஸ்ட் போனை வைனா ஒன்று சொல்லணும்னு சொன்னேன். நான் ஓய் சொல்லு தங்கம். டென்ஷன் ஆகாத. என்ன உனக்கு சேர் என்னது சேர்ல உட்காந்துருக்க? கட்டில உட்காரக்கூடாது, நான் இப்ப எதுல உட்காருறது? அதனால சேர் ராகு சேர். என்ன நாடே? சரி இங்க இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல கீழே நம்ம வீட்டுக்குள்ள. இந்த சூப்பர் மார்க்கெட் சொல்லுமா, எந்த சூப்பர் மார்க்கெட்? சூப்பர் மார்க்கெட் பேர் என்ன? தெரியாதா உனக்கு? சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு கீழே இருக்கல. சோ ஒன்னதே இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு? கீழே இருக்குல. எங்க இருக்கு? இப்படி இப்படி போறோம்னா இங்கிட்ட இருக்கு. எங்க போறோம்னா இங்கிட்ட இருக்கு. சூப்பர் மார்க்கெட் எங்கமா இருக்கு? கரெக்டா கை காட்டுமா. இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கமா? அப்ப இது என்ன சூப்பர் மார்க்கெட்? அங்க எங்க சூப்பர் மார்க்கெட்? கார் செட் இருக்கு. கார் செட் போட்டு இருக்கு. அதான் பாதையை சொல்றேன் நான், கார் செட் பாதை தான். சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? ஏ சூப்பர் மார்க்கெட் இங்கிட்ட இருக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல. பூசு. அப்ப கதை திறந்து எட்டி பாரு தெரியும் எங்க சூப்பர் மார்க்கெட். அப்ப அது என்ன சூப்பர் மார்க்கெட்? அது இப்படி இப்படி போனா இப்படி, இப்படி இப்படினா இப்படி இப்படி வரணும், இப்படி இப்படி சுத்தி வந்து இப்படி வரணும். நான் எப்படி போகணும் கேட்கல, எங்க இருக்குன்னு கேட்டேன். சொல்லி இருக்கு. அங்க இது வேலைக்கு ஆள் கேட்டாங்க. ஆமா என்னை கேட்டாரு, அன்னைக்கு கேட்டாரு. நான் தான் வரமுடியாது சொன்னல அவர்கிட்ட. உடனே கேட்கல. அப்புறம் இல்ல லேடிஸ் யாராவது வேணுமா? லேடிஸ் வேணுமா? அதான் நான் வர்றேன் சொன்னேன்ட்ட. அந்த விக்கி அண்ணே எங்க அப்பா தானே, அவர்கிட்ட சொன்னேன் வர்றேனே அப்படின்னு. டைமிங் கேட்டேன்னா காலையில 9 மணிக்கு போகணுமா. 9 மணிக்கு போயிட்டு நைட்டு வந்து 9:30 ஆயிரும். மதியம் வீட்டு பக்கத்துல தானே, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேலரி வந்து 8 ரூபா போதும்ல. 8000 உங்ககிட்டதான் நான் பேசுறேன். 8000 ரூபாய் சேலரி வச்சு நீ வேலைக்கு போய் யாரு? எனக்கு தேவையானது உனக்கு என்ன தேவை? உனக்கு இப்ப என்ன தேவை? அது நீ சொல்லக்கூடாது. ஒரு காப்பு கட்டி இருக்கேன், அடிக்க கூடாதுடா. அதெல்லாம் நினைச்சு அடிச்சேன். பாரு வேண்டாம், நான் டென்ஷன் ஆக விரும்பல. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நான் உன்னை எங்கேயும் வேலைக்கு அனுப்புற மாதிரி இல்ல. வேலைக்கு நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ சரியா? ராகவ் இருக்கான். ராகவ் இல்லையே. ராகவ் இங்க இல்ல, இங்க இல்ல. இல்ல சரியா? நம்ம இல்ல ராகவ். அதனால கொஞ்சமாவது சத்துமாவு சேர்த்து கொடு அவனுக்கு சாப்பிட கொஞ்சமாச்சும். நான் சீரியஸா பேசுறேன். நான் சின்சியரா பேசுறேன். மாசம் 8000 சும்மாவா கொடுப்பாங்க? சும்மா தர மாட்டாங்க. கீழ தான் இருக்கு, வீட்டு கீழ தான் சூப்பர் மார்க்கெட் இருக்கு சரியா? சூப்பர் மார்க்கெட் கீழ தான், வீட்டு கீழ தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. சரியா? நான் போயிட்டு வந்துடுவேன். அம்மா தம்பியை பாத்துக்கிடும் சரியா? நான் வேலைக்கு ஒண்ணு அனுப்ப முடியாது மகா. திரும்ப நான் போகதான் போறேன். நான் 1ஆம் தேதி வரேன்னு சொல்லிட்டேன். 1ஆம் தேதியில இருந்து? ஆமா, அடுத்த மாசம் தீபாவளி முடிஞ்சு ராகவ் மொட்டை முடிஞ்சு அடுத்து போயிருவேன். நீ யாரை கேட்டு போறேன்னு பாப்போம். நான் சொல்றதுக்கு நான் சொல்லிட்டேன், நான் போக தான் செய்வேன் வேலைக்கு. அப்பதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். நான் ரன் பண்றேன்ல. 3 வருஷமா கல்யாணம் முடிச்சு எதுவும் ஒரு மாதிரி குறைஞ்சிருச்சா? ஏன்றான் ரன் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா ரன் பண்ணலாம் ஃபேமிலியை. இப்போ ஃப்ரீயா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இல்ல வாங்கணும். என்ன வாங்கணும்? நம்ம ட்ரீம்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற வேணாமா? அத வேலைக்கு போகணும்ல. எங்க வேலைக்கு போகணும்ல? அந்த இடக்கு முடக்கா என்ன பேச? நீ தான் இடக்கு முடக்கா பேசிட்டு இருக்க. நானா இடக்கு முடக்கா பேசிட்டு இருக்கேன்? நீ எனக்கு பிடிக்காத பாயிண்ட் எடுத்து நான் வந்தோடனே நீ என்ன பேச ஆரம்பிக்க. வேலைக்கு ஒரு குடும்பத்துல வேலைக்கு
போக சொல்லி பச்சை மை எட்டு சொன்னாங்களா கையெழுத்து போட? பச்சை மையில அட்டோட சொல்லல, வந்தா மட்டும் போதும். ம். அங்க ஒண்ணும் அவ்வளவா வேலை இருக்காது. சரி, நான் ஒரு இடத்துல உனக்கு வேலை கேட்டிருக்கேன். பேசாம நான் சொல்ற இடத்துல நீ வேலைக்கு போ. இந்த இப்ப ஆயாமா குண்டி கழுவி விடணும் இப்போ பிள்ளைகளுக்கு. நீ போ, அதுக்கு குண்டி கழுவி விடு சின்ன பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளை குண்டி கழுவணும் 30 ரூபா. ஒரு பிள்ளை குண்டி கழுவணும் 30 ரூபா. அவனுக்கு கழுவிட விடிஞ்சு போயிருது. ஒரு பிள்ளை கழுவி விட்டா 30 ரூபா தருவாங்க. 30 பிள்ளைங்க இருக்காங்க, நீ கணக்கு போட்டு பாத்துக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், சூப்பர் மார்க்கெட் போவேன் சரியா, அங்க அவ்வளவா வேலை இருக்காது சரியா, ஆள் கஸ்டமர் வந்தா மட்டும்தான் வேலை. அதனால நாங்க போக, நான் 1ஆம் தேதியில ஜாயின் பண்ண போறேன். உன்னை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீ வேணாம். கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்க, ஏன்னா என்னை ரொம்ப பேச வைக்காத, கை நீட்ட வைக்காத சரியா, தலை வலிக்கு தான் பாருங்க. முடிய ஒண்ணு புடிங்க எடுத்துருவேன். எடு பாப்போம், தைரியம் இருந்தா. இங்க வா. காப்பு கட்டிட்டு தொடாத. உனக்கு தொடவே இல்லையே, நீ ஏன் நான் சிரிக்கிற? நீ எங்கேயும் போக வேணாண்டி, நான் பாத்துக்கிறேன். சொல்றது கேளு, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். 8000 மாசம் சம்பளம் வருது, போதும் நமக்கு. மகா, என் உடம்புல தெம்பு இருக்கு மகா, நான் எங்கிட்ட வேலையை போய் நான் பாத்துக்கிறேன். ட்ரீம் இதோட சக்சஸ் ஆக முடியும். 4 மாசம் வாடகை கொடுத்துக்கலாம். 4 மாசம் வாடகையா? 4 மாசம் வாடகை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 12,000 ரூபா ஆச்சு. பரவாயில்லையே, நான் 8 ரூபாய் 8,000 ஆச்சு. 4 மாதிரி 8,000 ரூபா ஆச்சு. எப்படி 4 மாசம் வாடகை கொடுப்பேன்? நான் என்னோட இதை மட்டும் வச்சு சொல்லல, நான் 8,000 வச்சா நீ வேலை காசு தருவாங்களா? நீ வேலை பார்க்குற கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்றேன். 10 கடைக்கு மாசம் 12,000 ரூபாயா? ஒரு சொல்லியிருக்க கூடாது, சாமி போயிட்டு வந்துருக்கோம். வேலைக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்கோம். எனக்கு நீ வேலையை போறது பிடிக்காது. எதுக்கு பிடிக்காது? பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு பிடிக்காதே? பிடிக்காதுன்னா பிடிக்காது. நீ வேலைக்கு போகக்கூடாது. என்னோட கஷ்டம் என்னோடய போயிருக்கோம். அதாவது உன்னை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்றது அவன்கிட்ட நான் காரணம் சொல்லாமல் இருக்கேன்னா புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. என்ன காரணம் சொன்னாதான் தெரியும். அது என் கஷ்டம் என்னோடய போட்டோம். ஒரு முதலாளியாக இருந்தால் நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். நம்ம ஒரு தொழிலாளியாக போகும்போது அவங்க என்ன சொன்னாலும், அவங்க நமக்கு என்ன ஹைட் பண்ணாலும் அதை நம்ம பண்ணணும். அப்பதான் காசு கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, பண்ணிதான் ஆகணும். ஒர்க் எவ்வளோ ஹார்டுன்றது வேலை பார்த்தா மட்டும்தான் தெரியும். சும்மா நானும் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு நீ என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது? நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு ஃபிக்ஸாக வந்துருச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஓட்டப்பள்ளியே சொல்கிறத காட்டுக்கோ. சும்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தொழிலாளியாக இருந்தாலே மதிப்பு உலர்ந்து பாரு. முதலாளியாக இருந்தாலே மதிப்பு. தொழிலாளியாக இருந்தோன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், போக போக அவங்க பேசுகிற வார்த்தைகளும் எல்லாத்துக்குமே சகிச்சு போகணும். கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த தொழில் எங்கேயுமே இருக்காது. சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. எங்கேயும் நீ வேலைக்கே போக வேண்டாம். ஏன் கஷ்டம்? எல்லாருமே உலகத்தில் தெரிஞ்சவங்க தான்மா. யாருக்கும் தெரியும். இப்போ யாரு கூடனாலும் நான் வேலைக்கு போகலாம், உங்கள் அப்பா கூட போகலாம், நான் தெரிஞ்சவங்க கூட போகலாம். யார் கூட போனாலும் வேலை பார்த்தா தான் கூலி. உங்கள் அப்பா கூட போனாலும் மாமனார் மருமகன்னு ஒரு 10 நாள் சம்பளம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே அவருக்கு உழைச்சாதான் அவர் கையில் கொடுக்க முடியும். அவர்கிட்டலாம் நம்ம கூட கொடுக்க முடியும். யோசிச்சு பாரு. வேலைக்கு போறேன் வளவலன்னு பேசாத. நான் வளவலன்னு பேசல, வேலைக்கு நான் போறேன். என்னோட கஷ்டத்தை வாங்கிட்டு நான் சொல்றேன். இல்ல வேலைக்கு தானே போறேன்னு சொல்றேன். வேலைக்கு போறதா கஷ்டம். வெளியில அங்க இங்கேனா வேலைக்கு போட மாட்டேங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் சைடு அந்த பக்கமா போறேன்னு சொல்றேன். வீட்டு கீழே தானே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் கூட கக்கூஸ் கழுவ போ. நீ கக்கூஸ் கழுவ போ. நீ வேணா நீ அங்கிட்ட தூரம் போனாதான் நீ சரி வேணாம்னு சொல்றேன். சரி கீழே தானே, வீட்டு கீழே தானே இருக்கு. வேண்டாமா, நான் போவேன். போ. மோசம் வரும். நான் அடிக்க கூடாதுன்னு பாக்கேன். ஐங்கிட்டு வைக்காத மகா. நான் போறேன் சரியா? வேலைக்கு அனுப்ப முடியாது. என்ன ஜென்மம் செஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு மாதிரி நம்ம பேசுறதுதானே விஜயக்கா வர சொல்லி நான் சொல்லி கொடுத்துருவேன். விஜயக்கா வேலைக்கு நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இன்னைக்கு எப்பயுமே சொல்றேன். ஆமா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுலயும் சரி, லவ் பண்ணும் போதும் சரி, இப்ப லைஃப் போயிட்டு இருக்கும் போதும் சரி, வேலைக்கு அனுப்ப மாட்டேன். வேலைக்கு நீ போக கூடாது. இதுதான் என்னோட முடிவு. வேலைக்கு போவேன். வேலைக்கு போனா பிஜலி தின்னு. அப்ப நீ போய் தின்னு பீஸ். நீ போய் பேச வைக்காத, அரஞ்சிருங்க தின்னு. மண்டல கழுத எங்கே நான் போனால் என்ன எண்ணம்? என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? எப்படியுமே இல்லையா?
நான் கக்கூஸ் தண்ணி ஜூஸ்ட்டு போ, நான் பார்த்துட்டு மாதிரி மகா. நான் வேலைக்கு அனுப்ப முடியாது மகா. என்ன மகா செய்ய போறேன்? நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், அனுப்ப மாட்டேன், அனுப்ப முடியாது. போகக்கூடா. சொல்லு சொல்லு சொல்லு, சத்தமா சொல்லு சொல்லு சொல்லு. சாமி கை வாங்குற காப்பு கட்டின வாங்கக்கூடாது. வளைச்சிருவியா? கைய வள பாப்பா. வளைச்சிருவேன் சொன்னேன். வளைச்சிருவேன் செவுட்டு பையனே. திருப்பிதான் உடைச்சிருவேன் சொடக்குன்னு. முருங்கக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஏண்டி என்ன வீட்டுல படுத்து கிடப்பேன். நீதான் பார்க்க போற உடைச்சனா கிறுக்கு பிடிச்சவள. போடி தண்ணி கொண்டு போ தம்மா, தண்ணி கொண்டு போயா முடியல. அதான் டயர்டா இருக்கு, நானும் வேலைக்கு போறேன் சொல்றேன். எனக்கு சொம்புல தான் தண்ணி வேணும். இதுல புடிமே சொம்புல தான் வேணும். அதான் தோட வாடகை தடிச்சிட்டடா, கதை திருண்டடக்க. மகா வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நான் சொல்றத கேளு. போறேன், ஒரு 1 month போய் பார்க்க எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். சரியா? மகா வேலைக்கு அனுப்ப முடியாது, என்ன செய்யுமோ செஞ்சுக்கோ, அவ்வளோதான். போ. இதனால என்ன நீ பேச வைக்காத. புரியல? 1 month நாள் போய் பார்க்கேன். நீ எப்படி போறன்றத நானும் பார்க்கேன். எப்படி போவேன்? நீ வேலைக்கு போய் வாங்கிட்டு போயிருவேன். வெட்டுடா அண்ணனுக்கு பிறந்த நாள் வெட்டுடா. தளபதி அண்ணனுக்கு பிறந்த நாள் வர வரப்போ தெரியுமா? அது முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து வரும்ல, ஜூன் மாசம் வரும்ல. வெற்றி கலகம் சிஎம் 2026 வருவார் அண்ணாச்சி. ஏமா அவ்வளோதான். சரி விடு, சரி நான் வேலைக்கு போறேன். நீ வேலைக்கு போறோம் வச்சா முதுகு சத்துண்டு. ஓகே, இது வந்து ஒரு பிராங்க். நான் வேலைக்கு போக மாட்டேன். உன் மகனை மேய்க்கிறதே ஒரு பெரிய வேலை எனக்கு. நீ சம்பளம் அதான் நீ பார்த்தேன். நீ எந்த காலத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லி அன்னைக்கே போறேன்னு சொல்லி அந்த வசம் வாங்கினேன். வேலைக்கு இல்ல இல்ல இல்ல, அதான் உன் மகனை மேய்க்கிறதே பெரும்பாடு. மேய்க்கிறேன்னு சொல்லாத, அவனை மேய்க்கிறேன்னு சொல்லாத. வாய் ஒழுங்கா பேசு. என்ன மேய்க்கிறேன்? அவனை பாத்துக்கிறதே பெரும்பாடு. மேய்க்கிறான் ஆட்டுக்குட்டியை, 4 ஆட்டுக்குட்டியை வெள்ளாட்ட குட்டியான இவனை மேய்க்க சொல்லணும். வாய்க்கா வரப்புல ஏறி அப்ப தெரியும் மேய்க்கலாம் பிள்ளைய. அவன் பிள்ளைய மேய்க்கதான் செய்யறேன். கொல்ல போறேன் பாரு பிள்ளைய அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே பிராங்கா? நானும் இப்பதான் யோசிச்சேன். எப்பயுமே இப்பயும் இல்ல, எப்படி இன்னும் அதாவது இப்பயும் இப்படி இருப்பியா இல்ல லாஸ்ட் வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்? நான் எப்பயுமே நான் வீரமாக மீடியாவில் தான் இருப்பேன். பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, அவ்வளோதானே. நான் என்னோட இது எப்பயுமே மாறாதுமா. நான் வேலைக்கு போவேன், என் ஒய்ஃபும் என்னோட சன் அண்ட் டாட்டர் எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன். அது வந்து லவ் பண்ணும்போதும் அப்படிதான், இப்பயுமே அப்படிதான். வேலைக்கே அனுப்பக்கூடாதுன்ட்டு ஒரு இது மைண்ட் செட்டில் தான் இருக்கு வீரா. அதனால் நான் வேலைக்கே நானும் போக மாட்டேன், சும்மா சொல்லி பார்த்தேன். இங்கே பாருங்க, இதுதான் எங்களோட ட்ரீம் கார். பிளாக் கலர் காட்டு. இங்கே வா, சாங்லாம் இருக்காது பாரு, எம்டி தான். இதுதான் நாங்கள் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ட்ரீம்ஸ் இருக்குது. நம்ம எங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு வேணும், அதுக்கப்புறம் தான் காரு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற உடனே கிடச்சிடாதுல்ல. இது வந்து நாங்கள் கோயிலுக்கு முளைப்பாரி போட்டிருக்கிறேன். ஆமாம், மகா முளைப்பாரி போட்டிருக்கா. பொங்கல் வந்துருச்சு. அடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். போனோட பொங்கல் அன்னைக்கு என்னோட பர்த்டே. என்னமா இதோட பொங்கல் முடிஞ்சு மறுநாள் வருது, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்னோட பர்த்டே வருது.
ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபேமிலிஸ், பை. வீடியோ ரெகுலரா போடலன்னு Bye. கோச்சுக்காதீங்க ஃபேமிலிஸ். பாய்.